ஹாய் திஸ் இஸ் நாகர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பெரிய வீடியோவா இது வரைக்கும் போடவே இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்த்தலாமா? சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் ரெசிபி தான். ஸோ சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செஞ்சுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய், பெருங்காயம், மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 கத்திரிக்காய், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் வேணாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, புளி வேணும்னா சேர்த்துங்க. ஆல்ரெடி இட்லியில் புளிப்பு இருக்கும், அதனால் புளி தேவை கிடையாது தான். ஆனால் சாப்பாடுக்கு செய்கிறச்ச புளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை கட்டியாக வேணும்னாலும் சாப்பிட்லாம், இல்லை தண்ணியாக வேணும்னாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இட்லின்றதுனால கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரே ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் கொத்தமல்லி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாப்பாடு இட்லிக்குன்னு இல்லை, சாப்பாடுக்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி.